ஐயோ அத்தை, என்னாச்சுதா உங்களுக்கு? கேட்கறத பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அட கொடுமையே, இது நான் பாட்டிக்கு பின்னாடி இப்படி வெந்து போயிருக்கு. சரி இருங்கத்த, நான் போய் சௌமியாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். அவளை என்னடி பண்ணுன? ஏக்கா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன நடக்குதுன்னு. இது என்னடி இவ பாத்ரூம்குள்ள கிடப்பான்னு பார்த்தா இங்கே வந்து நிக்கிறா. அத்தாச்சி, உங்களை நான் எவ்வளவு நேரம் கத்தி கத்தி கூப்பிடுறது, என்னன்னு கூட கேட்கல, வந்து பாத்தியலா? வா சௌமியா, உள்ள போய் உட்காரலாம். இங்கிருந்து அழுதுட்டு இருக்காத, வா. நடுங்குது அத்தாச்சி, போர்வை எடுத்துட்டு வாங்க. அத்தாச்சி என்ன நடக்க கூட முடியல அத்தாச்சி, என்னை கை தாங்களா கூட்டிட்டு போங்க. உமா இங்கே வா, இவரை கூட்டிட்டு போய் உள்ள போய் உட்கார வைப்போம். நீ வாரேன். சௌமியா நீ போய் படுத்துட்டு போர்வை எடுத்து போத்திக்கடி, குளிராது. அட இவளுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கிறா? எல்லாம் அந்த திருடைய மற்ற வேலையாத்தே இருக்கும். ஓடிட்டானே, அவனை பிடிக்க முடியாம போச்சே. எக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கக்கா, நீங்க வாட்டுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இவன் என்ன இப்படி சொல்றா? இங்க என்னதான் நடக்குது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. இவன் ஏன் மேல கோவப்படுறா? திருடேன்னு நினைச்சு அவ புருஷனை அடிச்சிட்டோம்ல, அதனால நம்ம மேல கோவப்படுறா போல. இருக்கும் நம்ம மேல கோவம். ஏண்டி சுடுதண்ணியா அவளுக்கு போட்டு கொண்டு போய் அதனடி வைக்க சொன்னேன், அதை கொண்டு போய் எதுக்கடி கக்கூசுல வச்ச? அம்மா அப்பா குளிர் தாங்க முடியலையே. சௌமியா நீ ஏண்டி இந்த நடங்குற? உனக்கு என்னடி ஆச்சு? அம்மா தண்ணி ஒரே ஐஸா இருந்துச்சுமா, அதை ஊத்துனேம்மா, அதுல இருந்து இப்படி உடம்பெல்லாம் நடக்குதுமா. அம்மா வெடிக்குதே, உள்ள காந்துதே, முடியலையே. ஏன் மயனை கூப்பிடுறீ, டாக்டரை வர சொல்ல. அத்தை அத்தை, அவருக்கு மண்டை உடைஞ்சு மயக்கமா கிடக்காரத்தே. வாங்கத்த, நான் 3 பேர்த்தையும் ஆட்டோல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். இவ பாட்டுக்கு அவ புருஷ மண்டையை நான் தான் உடச்சேன்னு சொல்லி விட்டுருவாளோ. தொண பேசிட்டு இருக்காம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? அட கடவுளே, நான் பெத்த ராசா, உனக்கு என்னப்பா ஆச்சு? அத்தை அவர் வலிக்கு விழுந்துட்டார்த்தே. இல்லை வேலை நம்ம தினம் அவன் மாமியார்கிட்ட சொல்லலை, தப்புச்சோம். ஏண்டி பேசிக்கிட்டே இருக்காம டாக்டரை வர சொல்லடி வீட்டுக்கு. என்னோட ஆஸ்பத்திரிக்கெலாம் வர முடியாதுடி, நான் உட்கார நிலைமையெல்லாம் இல்லடி. அதுக்கு முன்னாடி அந்த டேபிள் ஃபேன் எடுத்துகிட்டு வந்து போடுடி, பின்னால் காந்தது தாங்க முடியல, அப்படியே ஏசியும் போட்டு விட்டு போடி. அடியே கீதா, அந்த மிளகா அப்படியே எடுத்து வந்து போட்டு விட்டுட்டு போடி பின்னால. ஏண்டி உனக்கு எப்படி திமுரு, மிளகா அப்படியே போட சொல்லுவேன்? எனக்கு வந்திருக்கிறது உனக்கு கொண்டாட்டமா இருக்கா? உம்மா சொன்னேன் அப்பத்தா கிளவி, யாராச்சும் அப்படி செய்வாங்களா? மிளகா அப்படியே போடவாம்ல, வெந்த புண்ணுல. வள்ளி சூப்பர் மருந்துடி மிளகா அப்படி. அப்படியே அந்த மிளகா அப்படி எடுத்து நீயே உன் கையால் போட்டு விட்டேன்னா நல்லா இருக்கும். ஏன் அந்த கையை நான் இனிமேட்டு யூஸ் பண்ண முடியாம அடுப்பு வச்சு கறக்கிற வேண்டியதே அதோட. ஏண்டி இப்படி சிரிக்கிறீங்க? பாவம் முடியும், அந்த பாட்டி உட்கார கூட முடியாது. பாட்டி கவலைப்படாதீங்க, டாக்டர் வந்து மருந்து வச்சு பின்னாடி கட்டு போட்டு விட்டாருன்னா சரியா போயிடும். என்னது டாக்டர் வந்து என் பின்னால கட்டு போடுவாரா? பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் காய்ச்சல் தலைவலி கூட நான் ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போனதே இல்லையே. இப்ப என்னடானா பின்னால மருந்து வச்சு கட்டு போடுற அளவுக்கு விட்டுட்டாலே இந்த பாதகத்தி மக என்னைய. வரட்டும் டாக்டர், பின்னால கட்டு போடுற கையோட வாயிலையும் கட்டு போட சொல்றேன். நீ முதல்ல உன் வாயை மூடுடி, உன் வாயில இருந்ததே நான் இப்படி கிடக்குறேன். அடியே கீதா, ஃபோன் பண்ணிட்டியாடி டாக்டருக்கு? பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பிஸின்னு வருது டாக்டர் நம்பரு. ஏம்மா நீ வேற குளிர்ந்துட்டு இருக்கேன், ஃபேனு ஏசின்னு போட்டுட்டு பட்டு கிடக்குற. அம்மா ஏதாவது கேட்டால் எடுத்து கொடு, நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன். சரிடி நீ போ. அடி போடி, எனக்கு எழுது எனக்கு தண்டு தெரியும். உள்ள வேற அப்பா டப்புன்னு வெடிக்குதுடி, பாம்பு வெடிச்ச மாதிரி. எல்லாம் உன்னால தாண்டி வந்துச்சு. நல்லா மல்லு கட்டுங்க ஆத்தாலும் மகளும். நான் என்ன பண்ணேன்? நானா உன்னை சுடுதண்ணியை எடுத்து கால்கள் வச்சோன்னே நீ எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்ற? என்னடி இப்படி படுத்து கிடந்துட்டு 2 மல்லு கட்டுதுக்கு? பேசாம வேடிக்கை மட்டும் பாருக்கா. நீ பேசாம பசங்களில் குளிக்க வேண்டியது தானே. சுடுதண்ணி வேணுமா? சுடுதண்ணி நீ உன் புருஷன் வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா எனக்கு? இங்கே பாருமா, இதுக்கு அப்புறம் காரணம் உன் மருமகதாமா, அவளை கூப்பிட்டு 4 கிளி என்ன போட்டு கிளிக்காத. ஹலோ டாக்டர், நான் கீதா பேசுகிறேன். ஹலோ கீதா, நான் யாருமா? எந்த கீதா? டாக்டர் நானே, உங்கள் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி இருக்கேன்ல, என் மாமியா கூட உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரெஷர் மாத்திரலாம் வாங்கிட்டு போவேன் தெரியுமா? அந்த கீதா தான் பேசுகிறேன். ஓ, அந்த கிழவி மருமக கீதா நீ தானம்மா? சரி சொல்லுமா, என்ன விஷயம்? டாக்டர், என் மாமியாருக்கு சுடு தண்ணி பின்னால் கொட்டி வெந்து போச்சு. என் நாத்தனா வேற ஐஸ் தண்ணியை மேலே ஊற்றி குளிச்சு தண்ணி வந்து வேற கிடக்குறா. என் வீட்டுக்காரர் வலிக்கு விழுந்து மண்டை உடஞ்சு கிடக்குறாரு டாக்டர், சீக்கிரமா வந்து பாருங்க டாக்டர். என்னம்மா அது, 3 பேத்துக்குமே வைத்தியம் பார்க்கணுமா? சரிம்மா அந்த வந்துடுறேன், பொறுமா, நீ பயப்படாம இரு. சரிங்க டாக்டர், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க டாக்டர், எங்கள் மாமியாரால முடியல, கத்திட்டு கிடக்கு. சரிம்மா ஃபோனை வைமா, நான் வந்துடுறேன். நர்ஸ் எங்கே இருக்கீங்க?
டாக்டர் உங்க பின்னால தான் நிக்கிறேன். ஏம்மா 3 பேஷண்ட் இருக்காங்கம்மா, 3 பேஷண்ட்டுக்கும் மருத்துவம் பார்க்கணுமா, நீ தேவையானதை எடுத்து வச்சுட்டு என் பின்னாடியே வாமா. சரிங்க டாக்டர். அடியே கீதா, இங்க வாடி. என்னத்த, டாக்டர்கிட்ட பேசிட்டேன், இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொறுத்துக்கங்க வா. ஏண்டி சுடு தண்ணிய குளிக்கிற பாத்ரூம்ல தானே நீ வைக்க சொன்னேன், அப்புறம் ஏண்டி நான் கக்கூஸ்க்கு போற பாத்ரூம்ல கொண்டு போய் வச்ச? அத்தை மறந்து போய் வச்சுட்டேன் அத்தை. அத்தாச்சி, நான் குளிக்கிற தண்ணியில ஐஸ் கட்டியை போட்டது யாரு? நான் போடல சௌமியா. போச்சு, நம்மளை மாட்டி விட போறா போலயே. நீங்க ஐஸ் கட்டியை போடலனா ஐஸ் கட்டி எப்படி அதுவா வந்து விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள? ஐயோ கரண்ட் வேற போயிடுச்சு, எந்த நேரம் பார்த்து மொட்டையா போற கரண்ட் எப்போ வரும்னு தெரியலையே. அது எப்படி கரண்ட் போயிடுச்சு, இந்த ஃபேன் மட்டும் ஓடுது? அது சார்ஜர் ஃபேனுக்கா, அது அப்படிதான் கரண்ட் போனாலும் ஓடும் கொஞ்ச நேரத்துக்கு. அட கடவுளே, ஏசி போட்டிருக்கும் போது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு காந்தனது, கரண்ட் போகும் ஏசி வந்து போனோன்னு எரிச்சல் தாங்க முடியலையே. ஏண்டி இங்கேயே நிக்கிறியே, என் மயனை போய் பாத்தியா? இந்தா போய் பாக்குறேன். அக்கா வாக்கா, நம்மளும் அவ கூடயே போவோம், அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். சரிடி, நம்ம இங்க இருந்து என்ன செய்ய, வா கரண்ட் வேற இல்லைல, போவோம் அந்த பக்கம். ஏங்க ஏங்க, பையன் எந்திரிச்சு வரீங்களா? அந்த ரூம்ல போய் உட்காருவோம், டாக்டர் அங்கதான் வருவாரு. ஏய் நீங்களாம் யாரு? என்னை ஏண்டி கடத்திட்டு போக பார்க்குறீங்க? விடுங்கடி என்னைய. இது என்னடி, உன் புருஷன் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவாரு, இப்ப போலி வாடின்னு கூப்பிடுறாரு. அதானே உமா, அண்ணே உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க போலி வாடின்னு, எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க. என்னது பொண்டாட்டியா? எனக்கு என்ன இத்தனை பொண்டாட்டியா? பெத்தியாடி கீதா, உன் புருஷன் என்ன சொல்றாரு? ஏக்கா அவருக்கு நடக்கிறது ஒன்றும் புரியலக்கா, மண்டையில் அடிபட்டதால எல்லாம் மறந்துட்டாரு போலக்கா, பாவம்க்கா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாதீங்க எல்லாரும். அதுக்காண்டி எதை தண்டி வார்த்தை கேட்குறாரு உன் புருஷன் எங்களை? சரிடி வள்ளி, அதெல்லாம் மனசு வச்சுக்கிறாதேடி, அவர் இப்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாருடி, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க, வாங்க அவரை கூட்டிட்டு போவோம் கை தாங்களா எல்லாரும். சரி விடுங்கடி, அவ சொல்றது உண்மைதானே, நம்ம தானே இதுக்கெல்லாம் காரணம். ஐயோ விடுங்கடி என்னைய, எங்கடி கூட்டிட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, டாக்டர் வந்து இப்போ மருந்து வச்சு கட்டி விட்டு ஊசி போட்டாருன்னா சரியா போயிடும், பயப்படாதீங்க. நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே, பாவம். ஒரு வீட்டுக்குள்ள திருடைய போந்தா நகையத்தையும் திருடிட்டு போவேன்னு பார்த்தோம், எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு இவன் என்னடானா பாத்ரூம்ல சுடு தண்ணியை கொண்டு போய் வச்சிருக்கேன், அந்த பாத்ரூம்ல ஐஸ் தண்ணியை கொண்டு போய் வச்சிருக்கேன். அப்பா பாப்பா என்ன வேலை பார்த்துட்டு போயிட்டேன். இது வேற நடந்தது என்னன்னு தெரியாம வாயில வந்ததெல்லாம் உழம்பிக்கிட்டு இருக்கு. ஏக்கா நடக்கா முன்னாடி நீ. அட நான் பெத்த மவனே, நீ எப்படிரா வலிக்கு விழுந்த? ஏன் அப்பத்தா கிளவி, இன்னொருக்கு வேணா வலிக்கு விழுக சொல்லுவோமா உன் மயனை? இந்த பொம்பளை யாரு? ஏன் குப்புற படுத்து கிடக்கு, காலு கீழே ஃபேனை வச்சுக்கிட்டு? அந்த பிள்ளை ஏன் போத்திட்டு படுத்து கிடக்கு? நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்? நான் யாரு? ஏண்டா என்ன போய் இந்த பொம்பளை என்ன சொல்ற? நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவடா. ஐயோ கூட பிறந்தவளையும் தெரியல, பெத்தவளையும் தெரியலையே, என் மகனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏம்மா கீதா. வாங்க டாக்டர், வந்து பாருங்க, இவங்க 3 பேரும் தான். ஏம்மா என்னம்மா ஆச்சு? டாக்டரே, கொதிக்க கொதிக்க சுடுதண்ணியை கொண்டு போய் பின்னால் ஊற்றிட்டேன், அது எரியுது, டப்பு டப்புன்னு வெடிக்குது, காந்துது, தீப்பிடிச்ச மாதிரி இருக்கு டாக்டரே. என்னால் புரண்டு கூட படுக்க முடியலை. இவ என்ன, இவ பொம்பளை டாக்டரை வர சொல்லாமா, ஆம்பளை டாக்டரை வர சொல்லியிருக்காளே, நான் இதை எப்படி காமிப்பேன் அவர்கிட்ட? சரி என்ன செய்ய, ஆம்பளை டாக்டராக இருந்தேன்னா பொம்பளை டாக்டராக இருந்தேன், அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும்? சரி சொல்லுவோம் அவர்கிட்ட எல்லாத்தையும். டாக்டரே அப்பப்போ வெடிக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நல்லா பார்த்து மருந்து போட்டு விடுங்க சீக்கிரம் ஆடுற மாதிரி. ஏம்மா நல்லா சுற்றி பார்க்குற இடமா அது? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேம்மா, நர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்தே மருந்து போட்டு விடுவாங்க. அப்படியே டாக்டர், ரொம்ப புண்ணியமாக போகும், அவங்கள வர சொல்லுங்க. நர்ஸ் நர்ஸ் இங்கே வாங்க, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் மருந்து இருக்கு, அதை எடுத்து போட்டு பின்னாடி கட்டு போட்டு விட்ருங்க அந்த பாட்டிக்கு. சரிங்க டாக்டர், நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட்டு போட்டு விட்டுறேன் அவங்களுக்கு. நல்லா சுற்றி பார்க்கணுமா உள்ள அந்த கிளவிக்கு? அது என்ன வண்டல் ஜூவா சுற்றி பார்க்க? பாவம் அந்த பாட்டி எப்படி உட்காரும், புரண்டு படுக்கும், பாவம். பத்தா குறைக்கு நான் வேற சும்மா இருக்க மாட்டாம கீதா புருஷன் மண்டையை அடிச்சு உடச்சு அவர் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாரு. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காக்கா, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு சொல்லிட்டு பேசாம இருக்கா. கீதா எல்லாம் முடிச்சாச்சுமா, நேரத்துக்கு மருந்து மாத்திரலாம் கரெக்டாக கொடுத்துருமா. அம்மா ஒரு வாரம் சென்று ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாமா 3 பேத்தையும். சரிங்க டாக்டர். சரிம்மா நான் கிளம்புறேன், ஃபீஸ் கொடுமா. இந்தாங்க டாக்டர் ஃபீஸு. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம், இவங்களுக்கு சாப்பாடு வந்து ஜூஸு கஞ்சி இந்த மாதிரி கொடுமா. சரிங்க டாக்டர். சரி வந்த வேலை முடிஞ்சு, சரி வீட்டுக்கு போமா எல்லாரும். அப்பத்தா கிளவி, அப்பத்தா கிளவி, பேக்கு பயங்கரமாக தூக்கலாக இருக்கே, என்னை விட உனக்கத்தையும் அழகா இருக்கு. என் நிலைமையை பார்த்தா உனக்கு நக்கலா இருக்காடி, போடி என்கிட்ட.